சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பத்திரிகையாளர் செய்யாறு பாலு அவர்கள் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக வேட்டையன் படத்தை பற்றியும் லைக்கா நிறுவனத்தை பற்றியும் பேசியிருந்தார். லைக்கா நிறுவனத்துக்கு தொடர்ந்து பல படங்கள் நஷ்டத்தை கொடுத்ததுனால அந்த நிறுவனம் பட தயாரிப்பை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சோசியல் மீடியாக்களில் வலம் வந்துட்டுருக்கு. அமெரிக்காவுக்கே போய் அவங்க சிம் கார்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. இது ரூமரான செய்தி தான். இருந்தாலும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக நிறைய படங்கள் லைக்கா நிறுவனத்துக்கு தோல்வியை கொடுத்தது தான். அந்த சரிவிலிருந்து அவங்கள மீட்கணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும். அவருக்கு இதெல்லாம் சுஜிபி மேட்டர் தான். சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவான விமர்சனங்கள், அந்த படம் தொடங்கியதுலேருந்தே நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருந்தது. பீஸ்ட் படம் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால நெல்சனை பயங்கரமாக எல்லாரும் ட்ரால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் தேவையில்லாமல் அங்கே போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னும் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. படம் வெளியான பிறகும் கூட விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை தோல்வி படமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகள் பண்ணாங்க. அதெல்லாம் முறியடித்து ஜெயிலர் திரைப்படம் 650 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கே சூப்பர் ஸ்டாருடைய பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு மேடையில் பேசியிருப்பார், நான் யானை இல்லை குதிரை, யானை விழுந்தால் எந்திரிக்க லேட்டாகும், குதிரை டக்குன்னு எந்திரிச்சிருவேன் அப்படின்னு. அதுபோல தான் அவர் பல இடங்களில் நிரூபிச்சிருக்காரு. இப்போ இந்தியன் 2 திரைப்படம் வெளியாகி லைக்கா நிறுவனத்துக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. அந்த படமும் பெருசாக லாபம் கொடுக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இப்போ லைக்காவோட மொத்த கவனமும் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படத்தின் மேலே தான் இருக்குது. ஸோ வேட்டையின் படம் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் இப்போ வேட்டையின் படத்தில் முழு கவனத்தையும் செலுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடையும், அதே சமயம் லைக்கா நிறுவனத்தையும் தூக்கிவிடும் அப்படிங்கிறது தான் செய்யாறு பாலு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்.